ஹலோ கைஸ், நான் தான் மச்சான். அதாவது வந்துட்டு இன்றைக்கி நம்ம என்னத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஃபோன் நம்மளை யூஸ் பண்ணுதா இல்லை நம்ம தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா? என்னடா ஒரு வித்தியாசமான டாப்பிக்கை கொண்டு வந்திருக்கேன்னு பார்க்காதீங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தோணும். இப்போ ஃபோனை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோமா, அந்த ஃபோன் தான் நம்மளை யூஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போ பலரும் அப்படி தான் இருக்கும். எங்கே போனாலும் ஃபோன் தான். கடைக்கு போனாலும் சரி, வெளியே எங்கே போனாலும் ஃபோன் கையில். ஃபோன் இல்லாத ஒரு ஆளே இல்லை. சின்ன குழந்தைன்றது வயசானவங்க வரைக்கும் எல்லாரும் கையிலையும் ஃபோன் இருக்குது. அந்த மாதிரி சமயத்தில் இந்த ஃபோன் தான் நம்மளை யூஸ் பண்ணிகிட்ருக்கா இல்லை நம்ம தான் அந்த ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோமான்றது தெரியல. சரி வாங்க, அதை பற்றி நீங்கள் தெளிவாக நம்ம பார்க்கலாம். அதாவது எப்பயுமே நீங்கள் யோசிச்சு பார்த்துருப்பீங்க, ஃபோனை வந்து 5 நிமிஷம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி தான் நீங்கள் இருப்பீங்க. பட் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும். அந்த 10 நிமிஷம் அரை மணி நேரம் ஆகும். அந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும். ஆனால் அந்த நாளில் அந்த 1 மணி நேரம் இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னு யோசிச்சு வச்சுருப்பீங்க. அந்த 1 மணி நேரத்தில் நம்ம படிக்கலாம்னு வச்சுருப்போம், வேலை செய்யலாம்னு வச்சுருப்போம், ரெஸ்ட் எடுக்கலாம்னு வச்சுருப்போம். பட் அந்த 1 மணி நேரம் வந்துட்டு நம்மளுக்கு வேஸ்ட்டாகவே போயிருக்கும். வெறும் அந்த ரீல்ஸை பார்த்து. இந்த பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸ் அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். பட் அந்த ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு டோபமைன் ஹிட் தான் கிடைக்கும். அதனால் அடுத்த ரீல்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ரீலாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம். நம்மளுக்கு நேரம் பார்த்து தெரியாது. இந்த டோபமைனை பற்றி நான் தெளிவாக சொன்னேன். இப்போ உதாரணத்துக்கு சோஷியல் மீடியா ஆப்ஸ் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு எது யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம். யூடியூப்பை கூட ஒரு பக்கம் விட்டுறலாம். இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் போனால் அது ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம்லாம் அவங்க வந்து நார்மலாக டிசைன் பண்ணுவாங்க அவங்களோட பேஜை. அது அவங்க டிசைன் பண்ணி வைக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ நேரம் அவங்களோட ஆப்பில் இருக்க வைக்க முடியும், எவ்வளோ நேரம் அவங்களோட மீடியாவில் நம்மளுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்க முடியுன்றது தான் அவங்க குறிக்கோளாக அந்த மீடியாவே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஆப்பில் நம்ம உள்ளே போயிட்டாலே போதும், நம்மளுக்கு பிடிச்சது அது இதுன்னு காமிச்சு நம்மளை அதிலே டைம் ஸ்பெண்ட் பண்ண வச்சுருவாங்க. இப்போ நம்ம ஒரு ரீலை பார்க்கும்போது ஒரு டோபமைன் ஹிட் ஆகும். இப்போ அடுத்த ரீலை பார்க்கும்போது அடுத்த ஒரு டோபமைன் ஹிட் ஆகும். அது அப் அண்ட் டவுன்லேயே இருக்கும் நம்மளுக்கு. அது இந்த டோபமைன் என்னென்னு தெளிவாக நான் சொல்லுவேன். டோபமைன்ன்றது ஒரு ஹாப்பி ஹார்மோன். இந்த ஹாப்பி ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது நம்ம வந்து அடிக்ட் ஆகும். இப்போ இந்த எந்தெந்த விஷயத்தில் நம்ம செய்யும்போது, இப்போ நம்ம சாப்பிடும்போது இந்த டோபமைன் ஹிட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சாப்பாட்டில் ஏதோ இருக்குது சொல்லிவிட்டு நம்ம அந்த சாப்பாட்டவே அடுத்தடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். அது நம்மளுக்கு ஒரு அடிக்ட் ஆகிடும். அந்த மாதிரி தான் இந்த ஃபோன். இப்போ ரீல்ஸ் பார்க்கும்போது அந்த டோபமைன் ஹிட் ஆகும்போது நம்மளுக்கு அது ஒரு அடிக்ட் ஆகிடும். தொடர்ந்து நம்ம அந்த ரீல்ஸவே பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஷார்ட்ஸ் அப்படியே தள்ளிவிட்டே இருக்கும், ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ரீல் சரி, அடுத்த ரீல் இனி ஒரு 5 நிமிஷத்தில் வச்சிடலாம் நம்ம யோசிப்போம். பட் இருந்தாலும் நம்மளால் அதை வைக்கவே முடியாது. அடுத்த ரீல், இன்னொரு ரீல் பார்க்கலாம், இனி ஒன்று பார்க்கலாம் சொல்லிவிட்டு அப்படியே டைம் போயிட்டே இருக்கும். இப்படியே போக போக என்ன ஆகும்னா நம்ம ஒரு சோம்பேறியாக மாறிடும். இது இப்போ நம்மளுக்கு நல்லா இருந்தாலுமே ஃப்யூச்சரில் வந்து நம்மளோட ஃபிசிக்கல் அண்ட் மென்டலில் இது ரொம்பவுமே ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். இப்போலேருந்தே நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணி வச்சாதான் நம்ம ஃப்யூச்சர் வந்து நம்ம பாடியும் சரி நம்மளோட மென்டலும் சரி கொஞ்சமாச்சும் ஸ்டேபிளாக இருக்கும். இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நம்புகிறேன். சரி, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வரேன்.